அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். பணிவை தேடு, அதிகாரம் கிடைக்கும். பொறுமையை தேடு, வெற்றி கிடைக்கும். அன்பை தேடு, நல்ல உறவு கிடைக்கும். நல்ல எண்ணங்களை தேடு, வாழ்க்கை கிடைக்கும். தேடாமல் எதுவும் கிடைப்பது இல்லை. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. ஒவ்வொரு மனிதரிடமும் ஒருவித திறமை இருக்கிறது. அதை அவரவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்துவிட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. வேறென்ன செய்திட இவர்களால் முடியும் என்கின்ற மனநிலைதான் அதிகம் செய்து காட்டு வைத்து விடுகிறது. யாரையும் ஏளனமாய் எண்ண வேண்டாம். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடித்தவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது. மதிக்கெட்ட மனிதனுக்கு தெரிவது இல்லை அது பாசம் அல்ல, வேஷம் என்று. கோபம் தேவைப்படும் போது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு தேடல், பொய்யான உறவுகள், நேரத்திற்கேற்றார் போல் பேச்சு, பொய்யான அன்பு. தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும். இதுவே இன்றைய உலகம். சந்தோஷமாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே குரல் கொடுக்கும். இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் என்று யாரும் இல்லை. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நல்லவன், தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கெட்டவன். நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தளக்கீழாய் புரைத்து போடும் வல்லமை கொண்டது. முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள். இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம், நாளைய நாள் மிக மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக மாறும். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கின்றோம். உறவுன்னு சொல்லிக்க 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும். அப்போதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தனிமை என்பது வழி என்று யார் சொன்னது? தனிமை என்பது வழி, நம்மை பற்றி நமக்கே புரிய வைக்கும் நிலை. தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பது உண்டு. தனியாக நின்றாலும் கலங்காதே. சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சமுத்திரங்களைத்தான். நல்லது எது, கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம். ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே. உன் சுய சிந்தனையை முடக்கி விடாதே. 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலிக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடத்தில் இருக்குமே. ஆனால் உன்னை போல வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை. யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகு இழந்து விடுவது இல்லை. அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். தைரியமாயிரு. உனக்காக யாரும் இல்லை என்று நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இப்படிக்கு நம்பிக்கை. உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது. செய்யும் காரியம் தவறாகும் போது, நடக்கும் பாதை கரடுமுரடாய் தோன்றும் போது, கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போது, கவலைகள் உன்னை அழுத்தும் போது, அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே. உனக்கான பாதை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. வாழ்க்கை என்றால் பல இடங்கள் வரும். அதை எதிர்த்து கொண்டால் சில துயரங்கள் வரும். அதை கடந்து தொடர்ந்தால் உயர்நிலை வரும். உனக்காக யாரும் இல்லை என கவலைப்படாதே. பிறப்பும் தனியாகத்தான், இறப்பும் தனியாகத்தான்.
சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக இருப்பதுதான் நீ வாழ உனக்கு வழிவகுக்கும், வழி கொடுக்கும். வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள். அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும். கடவுளிடம் வேண்டிக் கொண்டு காணிக்கை செலுத்தியதுதான் உலகின் முதல் லஞ்சம். அதையும் அவர் பெற்றுக்கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றாமல் போனதுதான் உலகின் முதல் ஊழல். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம். சிலர் உங்களிடம் பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. யாரையும் குறை சொல்லாதீர்கள். நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது உங்கள் முட்டாள்தனம். வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த பின்புதான் நாம் அதிகமாக அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றோம். நம்மை மறந்து போனவர்களுக்கு கூட நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அவர்களின் தேவைக்கு நாம் தேவைப்படும் போது. எப்போதும் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இருந்தால் போதும். கவலை கொள்ள தேவையில்லை. தினமும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது நம் வாழ்க்கை என்னும் பாடசாலை. அதை புரிந்தவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள், புரியாதவர்கள் புதைந்து விடுகிறார்கள். வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். சில உறவுகளில் இருந்தும் சூழலில் இருந்தும் நீ விடுதலை அடை. ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும், பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு. நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அவர்களை பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கும் நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது. கலற்றி விடும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பி விடுகின்றோம். அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம். வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே, அவமதிக்கப்படுவாய். உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். அந்த நினைப்பை தவிடி பொடியாக்கு. என்னிடம் பேசு என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள். பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள். வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்ததும் சிலரை பின்தொடர்ந்தால் வலியும் வேதனை மட்டுமே உனக்கு மிஞ்சும். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பிறரிடம் பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை. நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர். ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பலர். இரண்டுமே வாழ்க்கையை அழித்துவிடும் என்று தெரியாமல். பேச நேரமில்லை சிலருக்கு, பேச யாரும் இல்லை பலருக்கு. நேரம் ஒதுக்கி உங்களிடம் பேசுபவர்களை கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல, அவர்களின் வாழ்க்கையும். நம்மிடம் பேச்சு நிறுத்தியவர்கள் எல்லாம் நம்மை பற்றி பிறரிடம் பேச தொடங்குவார்கள். அவர்களை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து செல்லுங்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரும். நம்மை ஒருவருக்கு பிடித்தால் போதும், நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள். பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள். சிலருக்கு வேண்டும் போதும் வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்து விட்டால் வெல்லமும் கசக்கும். எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சி நிற்காதே. பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் அதன் தரன் வேறு, தன்மை வேறு. அப்படிதான் சில மனிதர்களும். புரிந்து நடந்து கொள்ளுங்கள்.
மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். புத்தரிடம் கேட்கிறார்கள், ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று. புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது. ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள், ஆனால் அதை நேசித்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள். பேசி தேருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். நடப்பதை பாருங்கள், நடந்ததை கிளறாதீர்கள். உரியவரிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தைகளை சொல்லாதீர்கள். தீர்வை விரும்புங்கள், தர்க்கம் விரும்பாதீர்கள். கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். பறப்பதற்கும் வசதிகள் இருந்தால் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும். நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். அடுத்தவர்களை நம்பி நீ வாழ நினைத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாகத்தான் ஆகும். இது உன்னுடைய வாழ்க்கை. உளிப்படாத கல் சிலை ஆகுவது இல்லை, அதுபோல் உழைப்பில்லாத கனவு நனவாவது இல்லை. அறியாமையோடு 100 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது. நீ தேடிய பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவை நாடிய போது நீ மதிக்கவில்லை என்று புரிந்து கொள். பழி வாங்குவதில் உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் இறுதியில் அந்த கர்மாவை அடைவார்கள். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவதே மிகப்பெரிய விஷயம். தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியும் நம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு. உனக்கான பலன் என்றும் உண்டு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கிதான் வாய்ப்புகள் தேடி வரும். சோம்பேறியே அல்ல. தட்டி பறித்தவன் வாழ்ந்தது இல்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்தது இல்லை. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே. ஒரு அறிவாளியுடன் உறவாடுவது என்பது 100 சிறந்த புத்தகங்களை படிப்பதற்கு சமமானது. பிறர் பிழைக்க கொடுப்பது பிச்சையாகவும் தான் பிழைக்க கொடுப்பது காணிக்கையாகவும் மாறித்தான் போகிறது. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற எல்லாமும் மாறும். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது. அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று. உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே. ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம்.
வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நீங்கள் அடைந்த வழிகளையும் அதனை கடந்து வந்த வழிகளையும் நம்பிக்கை தரும். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும். கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சையாகும். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும். யார் என்று தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும். இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சிய செய்யும் உறவுகளுக்கும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சு நிறுத்திக் கொள்கிறது. கோபம் ஏற்படும் போது எல்லாம் அதை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் விடுத்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டு விலகுங்கள். நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு. பொய்யினிக்கும் உண்மை கசக்கும். வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுந்தால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டு விலகுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கிடப்பார்கள். உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத போது மற்றவர்கள் அறிவது என்பது சாத்தியமில்லை. எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து செல். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவது இல்லை. முதல் முயற்சி தோல்வியானால் என்ன, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்று விடலாம். பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை, தவிர்த்து விட்டு செல்லலாம். எறும்பை போல மற்றவர்களின் தவறுகளில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து பாடம் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது. கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே. நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது. தன்னுடைய உயர்வான லட்சியங்களை அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே. தன் வாழ்வில் இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கெட்ட வகை சொல், இவற்றை விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டு இருப்பவன் எந்த சாதனைகளையும் செய்வது இல்லை. ஒருவருடைய நடத்தை தான் அவனுடைய நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி துரத்தி கொண்டேதான் இருக்கும். கற்றவனின் பலம் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது. வீரனின் பலம் அவன் படையை பொறுத்தது. வியாபாரியின் பலம் அவனின் பொருள் வளத்தை பொறுத்தது. அதுபோல உழைப்பாளியின் பலம் அவனின் உழைப்பை பொறுத்து உள்ளது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது. கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகி கொள்ளுங்கள். வளைந்து கொடுக்காத மரங்கள் தான் சூறைக்காற்றில் வேரோட பிடுங்கி எறியப்படுகிறது. வளைந்து கொடுக்கும் நாணல் புயலுக்கு பின் நிமிர்ந்து நிற்கிறது. கோவப்படுபவர்களை விட அமைதியாக இருப்பவனே ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவனே புத்திசாலி. யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அது உங்களின் நன்மை
மதிப்பை கெடுத்துவிடும். உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் அதை நீங்கள் இழக்க நேரிடும். நன்றாக யோசித்தால் ஒரு உண்மை நமக்கு விளங்கும். நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்வில் உங்களை பொறுத்தது. அதை வேற யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அஞ்சுவதும் அடிபணிவதும் அறிவில்லா செய்யும் செயல். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. பெரும்பாலானோர் ஒரு பொய்யை உண்மை என்று நம்பினாலும் அது பொய்தான். உண்மையின்படி வாழ நிறைய துணிவு வேண்டும். உன்னை உதாசீனம் செய்தவர்கள் நீ இன்றி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வரும் வரை உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இரு. சிலர் உங்களை ஒதுக்கிவிட்டார்களே என கவலை கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி கொள்ள சில அன்பான உயிர்கள் காத்து கிடக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். அளவோடு இருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். உன் எல்லை அறிந்து செயல்பட்டால் உனக்கான மன அமைதி கிடைக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த செயல்களால் மட்டுமே பெரிய மனிதனாகிறான். அவன் அமரும் பதவியல் அல்ல. காகம் பெரிய மலையின் மேல் போய் அமர்ந்தாலும் அது கருடனாகாது. மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது. நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம். வசதி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிசு நோயற்றவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு. இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோலவே முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. சரியானது எது என தெரிந்த பிறகும் கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். துன்பமும் தோல்விகளும் நீ விரும்பாமலேயே உன்னை தேடி வந்ததைப் போல நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே தீரும். நம்பிக்கையுடன் நடைபோடு. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும். அப்போதுதான் தான் நம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும். வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன, நகர்ந்து கொண்டே இரு. நல்லதோ கெட்டதோ நடப்பது நமக்குதான். பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டு கொள்ளவில்லை என்று எண்ணாதீர்கள். நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும். விரிக்காதவரை சிறகுகள் கூட வாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். நண்பன் என்னும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்று விடுவோமோ என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டு விடாதே. நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றி அடைவான். மௌனமாக பேசுபவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை. சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில் தான் முடியும். கடின உழைப்பு உள்ளவன் ஏழ்மை தீண்டாது. கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாவது. அமைதியாக மனமுடையவனை சச்சரவுகள் தீண்டாது. எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது. இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை. வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் இல்லை. அறிவு உள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும். சந்தேகம் ஆராய்ச்சியை தூண்டும். ஆராய்ச்சி புதிய புதிய அறிவை தந்து கொண்டே இருக்கும். கிடைத்த புதிய அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய வைக்கும். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்களும் உண்டு, நண்பர்களும் உண்டு. பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் உலகம் அறிவாளி, பண்டிதன் என்று போற்றுகிறது. எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் அழிந்து போவான். உங்கள் பலவீனத்தை குறிவைப்பவன் உங்கள் நண்பன் அல்ல. நம்பிக்கை உள்ள மனம் என்றும் சாந்தமாக இருக்கும். நம்பிக்கையற்ற மனமே ஆர்ப்பரிக்கும். வழிகளை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தால் நீ வாழ வேண்டிய வழிகளை மறந்து விடுவாய். உன் இலக்கின் மீது உன் கவனத்தை திருப்பு. எட்ட முடியாத வானம் கூட உயரம் இல்லை. நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கையின் முன்னால் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னேறி செல்ல வேண்டும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையுடன் பயணப்படு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலத்தான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான்
இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வழி. எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும். உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். வெட்கி தலைகுனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும். ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் நம் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சிப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடுங்கள். உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது. வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை. நீதான் அவற்றை தவற விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. காத்திரு. எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே. அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையில் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவதையெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய்
சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த உறவு உன்னை கேவலைப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ, அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்களுக்காக வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக்கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தம். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். வாழ்க்கையில் வழிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்குத்தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும்போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள்தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.